ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட சீமா வந்து கோவப்பட்டு டாக்டர்கிட்ட வந்து பயங்கரமாக திட்டி விட்டுருப்பா. எப்படி நீங்கள் ஜான்வியை வந்து வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு ஜான்வியை வந்து கூட்டிட்டு அங்கேருந்து வருவா. அப்போ ஜான்வி ரொம்ப அழுதுகிட்டே இருப்பா. அப்போ சீமா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா என்ன, வேறு நல்ல ஹாஸ்பிட்டலில் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு ரெண்டு பேரும் காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வேகமாக போயிட்டு இருக்கும்போது எதுக்காப்புல விஜய் வந்திருப்பான்ல காரு, அது ரெண்டு காருமே வந்து அப்படி வந்து மோதிக்கிற மாதிரி வந்துடும். நல்ல வேலை பிரேக் பிடிச்சிருவாங்க. உடனே வந்து சீமா கையிலே குழந்தை வேற இருக்குமா, உடனே உங்களுக்கு டென்ஷன் ஆயிடும். உடனே ஜான்வி கீழே இறங்கி யார் அது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறா. பார்த்தா விஜய் தான் வந்து நிற்கிறான். உனக்கு அறிவே இல்லையா, ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து அவ்வளோ வேலை பண்ணிட்டு இருந்தா, இப்போ இங்கேயே நிம்மதியா இருக்க விட மாட்டியா, எதுக்குடா வந்து இப்படி காரை ஓட்டிட்டு வர, இது என்ன உங்க அப்பா ஓட்டுறோடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிடுறா. என்னடி வாய் ரொம்ப நீளமாகுது, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்றான். உடனே ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கர வாக்குவாதமா ஆகுது. சீமாவும் வந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போறதை பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஜான்வி வந்து கொஞ்சம் கோவப்பட்டு எக்ஸ்ட்ராவா திட்டிடுறா. உடனே விஜயும் வந்து சீமாவை வந்து கொஞ்சம் வந்து திட்டி விட்டுறான். அவனோட குடும்பத்தை பத்தியுமே திட்டிடுறான். இதனால கோவமடைஞ்ச ஜான்வி அவனை கன்னத்திலேயே அரைஞ்சிடுறா. அதனால அவமானப்பட்ட விஜய்க்கு பயங்கரமா எல்லை மீறி கோவம் வருது. உடனே பக்கத்துல இருக்கிற கம்பை எடுத்து அவள் தலைமையிலேயே அடிக்கிறதுக்கு போறான். உடனே நல்ல வேலை அந்த இடத்துல செக்யூரிட்டி வந்து அந்த கம்பை தூக்கி போட்டு விஜய் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அதோட ஜான்வியும் வீட்டுக்கு வந்துடுறா. ஜான்வியும் சீமாவும் வீட்டுக்கு வராங்க. வந்து உடனே இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே வீட்டுக்கு வராலேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜான்வியை கேள்வி கேட்கிறாங்க. அவதான் ஜான்வி ஹாஸ்பிட்டல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அவளோட வேலை போயிடுச்சுங்கிற விஷயத்தையுமே சொல்றா. வர வழியில ஆக்சிடென்ட் ஆக முடிஞ்சு அப்படிங்கறத சொன்ன உடனே வந்து பவியோட அம்மா வந்து குழந்தைய தூக்கி வச்சுட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. அது எப்படி சீமா, நீ இவ்வளவு அலட்சியமா இருந்த, என்னோட பேர குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீமாவை பயங்கரமா திட்டி விட்டுடுறாங்க. யாரை கேட்டு நீ குழந்தைய கூட்டு போன அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் வந்து பவியோட புருஷன் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து பவி தான் வந்து குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் காட்ட சொன்னா செக்கப்புக்கு, அதனால அவங்கள நீங்க திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்பதான் வந்து அவங்களுக்கு புரியுது. எதுவுமே சொல்லாம போயிடுறாங்க. அதோட இங்க ஜான்வி ரூம்ல உட்காந்து ரொம்பவே மனசொடிஞ்சு போயிட்டு அந்த லெட்டரை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கா. இப்படி வேலை போயிடுச்சு, இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நர்ஸ் வேலையை ரொம்ப விரும்பி பண்ணியிருப்பா. அந்த வேலை போனதுனால அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப கரெக்டா வந்து சித்தார்த், பிரேம், அப்புறம் சீமா, ரோகிணி எல்லாருமே வராங்க. ரெண்டு அண்ணன்களும் அவ பக்கத்துல உட்காந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க. ஒரு வழியா அவ சமாதானமும் ஆகிடுறா. அதுக்கப்புறம் இங்க ரோகிணியை தான் காட்டுறாங்க. அவ ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப வந்து சித்தார்த் வந்து அவகிட்ட பேசுறதுக்காக வரா. ஆனா அவ வந்து செம்ம கோவத்துல இருக்கா. ஏன்னா சித்தார்த் கொஞ்சம் நாளாவே வந்து பிசினஸ் விஷயமா வெளியில போயிட்டு இருப்பான். இவளை கண்டுக்க மாட்டா. அதனாலதான் இவளுக்கு அந்த கோவம் வரும். உடனே வந்து நம்மளோட சித்தார்த் சும்மா இருப்பானா, அவளை கோவப்பட விடாம அவளை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்னோட பொண்டாட்டி மாதிரி ஒரு அழகி இந்த உலகத்திலே இல்லடா, இவ்வளவு அழகா இருக்கா என் முன்னாடி அப்படின்னு சொன்ன உடனே, இந்த பாருங்க ஐஸ் வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றா. ஐஸ்லாம் வைக்கல முன்னாடி, உண்மையதான் சொல்றேன், அவ்வளவு அழகு தெரியுமா நீ, அந்த அழகே பொறாமப்படும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவளை வந்து கவர் பண்ணி அவகிட்ட ரொமான்ஸ் பண்ண போறான். டக்குன்னு அவன் வந்து சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. டக்குன்னு அவன் வந்து கையை பிடிக்கிறான். உடனே இவ கையை கிள்ளி விடுறா. அப்பயும் அவன் விடலையே. உடனே பக்கத்துல அப்படியே இவளை இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். அவன்கிட்ட ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். அவளும் ஒரு வழியா சமாதானம் ஆகிடுறா. அதோட வந்து அவளை ஹக் பண்ணி அவளை கிஸ் பண்றா. அதோட தான் அவ சொல்றா, உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், பொண்டாட்டி எவ்வளவு கோவமா இருந்தாலும் எப்படி சமாளிக்கணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு பேசிட்டு இருக்காங்க. சித்தார்த் ரோகிணியோட பேர் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல ரோஷித் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரெட் ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்க, சரியா? அதோட இங்க நைட் ஆயிடுது. ஜான்வி வந்து ரூமுக்கு வரா. அப்ப வந்து கதவு வந்து பயங்கரமா வந்து காத்துல அடிச்சிட்டு இருக்கு. நைட் வரை இருட்டா வேற இருக்கா. உடனே வந்து கதவு ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா கீழே வந்து அந்த விஜய் வந்து நிக்கிறான். உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் எதுக்குறா இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதவை லாக் பண்ணிட்டு போயிடுறா. அவன் கால் பண்ணிட்டே இருக்கான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே கால் அட்டென்ட் பண்றா. கீழே வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றான். வேற வழி இல்லாம அவளும் கீழே போறா. கீழே போயிட்டு இப்ப எதுக்குடா இங்க வந்த, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துறா. அப்பதான் அவ சொல்றா, இந்த பாரு ஜான்வி, உன்னை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோவம் வந்துச்சு, உன்னை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படிலாம் பண்ணேன்.
அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, உன் மேல எனக்கு காதல் வந்துருச்சு. ஐ லைக் யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவ காது கிட்ட போய் முணுமுணுக்குறான். உடனே இவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அவன புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "இந்த பாரு, உன்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இந்த மாரி பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வரா. இங்க வந்து ரோஹிணி, சீமா 2 பேருமே ஜான்விய பார்க்கலான்னு ரூமுக்கு வராங்க. அப்பதான் வந்து சீன்ல இந்த நேரத்துல போயிட்டு அவளைய டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழ இறங்கி வராங்க. அப்ப எதுக்காப்புல ஜான்வி வந்து வாசல்லேருந்து வெளில வரா. "ஜான்வி, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேக்குறாங்க. "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. இவன் வேற அவள பிடிக்கும்னு சொல்லியிருப்பான்ல. இந்த விஷயத்த வந்து எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, "இல்ல நீ இந்த மாதிரி வந்து மனசு கஷ்டமா இருந்தது. அதான் வந்து கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தேன். சும்மா காத்து வாங்கலான்னு" அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா. அவங்களும் அத நம்பிடுறாங்க. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க வந்து பவியோட குழந்தைக்கு பேரு வைக்கிற ஃபங்ஷன ரொம்ப வந்து கிராண்டா கொண்டாடுறாங்க. நெறைய பேர இன்வைட் பண்ணி, அதனால சீமா, ரோஹிணி, ஜான்வி எல்லாரும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ரோஹிணியும், ஜான்வியும் வந்து பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஆ ரோஹிணி வந்து அவ ரூம கிராஸ் பண்ணும்போது, டக்குன்னு வந்து சித்தார்த் வந்து அவள இழுத்து அப்படியே வந்து தூக்கிட்டு ரூமுக்கு வரான். "என்னங்க பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி அவளும் கேட்கிறா. உடனே அவள கண்ணாடிக்கு முன்னாடி உட்கார வச்சு, அவளுக்கு வந்து ஒரு அழகான டைமண்ட் ஜுவல்லரிய வந்து கிஃப்ட் பண்றான். அத பார்த்தோனே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. "என் செல்ல பொண்டாட்டிக்கு என்னோட சின்ன கிஃப்ட்" அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து அந்த ஜுவல்லரிய வந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இந்த சீன்லாம் பார்க்க அவ்ளோ கியூட்டா இருக்கும். "உனக்கு புடிச்சிருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அவளும் வந்து "எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் வந்து "எனக்கு ஒரு சின்னதா ஒரு முத்தம் குடு" அப்படிங்கிற மாரி ஆசையா கேட்குறான். அவனும் வந்து கண்ண மூடிட்டு இருக்கான். இவ கிஸ் பண்ணலான்னு போறான். ஆனா கிஸ் பண்ணாம அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அத விட மறுபடியும் வந்து இவள இழுத்து புடிச்சு வச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அலைக்கா அவள தூக்கி அவளோட செருப்ப கழட்டி அவளோட கால அவன் கால் மேல வச்சு அழகா வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து அவளோட சித்தார்த்தோட அண்ணிக்காரங்க வந்து "என்ன பண்றீங்க? ஐயோ! தெரியாம நேரத்துல வந்துட்டேனோ!" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "ஐயய்யோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வெட்கப்பட்டுட்டு மறுபடியும் வில்லாக்க வந்து ஓடி வந்துடுறா. அதோட எங்க இந்த மாதிரி பவியோட அம்மாவும், பவியும் வந்து ரூமுக்கு வராங்க கிருஷ்ணாவ பார்க்கறதுக்காக. அங்க வந்து சீமா, அஞ்சலி பாப்பாவ வந்து அந்த பவியோட பெட்ல வந்து உட்கார வச்சிருப்பாளா, உடனே வந்து ரொம்ப ரூடா வந்து பவியோட அம்மாக்காரி நடந்துக்கிறா. அஞ்சலி வந்து ஒரு குழந்தைங்கிறத கூட பார்க்காம அவள தூக்கி கீழ வச்சுட்டு, "இந்த மாதிரி வந்து என்னோட பேர குழந்தை இருக்கும்போது, இவள எதுக்கு நீ பெட் மேல உட்கார வைக்கிற? இவ ஏதாவது கண்ணு குத்திட்டானா என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி ரொம்ப ரூடா பேசினோனே சீமாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. "என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்கன்னு" சொல்லிட்டு அவளும் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. அப்புறம் பவிட்ட வந்து ஏத்தி விட்டுட்டு இருக்கா. "இந்த மாதிரி பவி, இந்த மாதிரி தான் வந்து நீ வந்து பேசணும் புரியுதா? நீ வந்து எதுக்கு எடுத்தாலும் அமைதியா இருந்தன்னா, இந்த சீமா இல்லாத வேலை பண்ணுவா" அப்படிங்கிற மாரி ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி குடுத்துட்டு இருக்காங்க. அதோட கெஸ்ட் எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க ஃபங்ஷனும் வந்து நடக்க ஆரம்பிக்குது. புரோகிதரும் வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன பேரு வைக்கலாம் அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து குழந்தை ரொம்ப அழுதுறான். அழுதவுடனே சமாதானப்படுத்த முடியல யாருக்கும். உடனே சீமா கையில தூக்கி வச்சுட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதோட வந்து கிருஷ்ணான்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க பரத்வாஜ் வீட்ல உள்ளவங்க. உடனே வந்து பவியும் அவளோட அம்மாவும் வந்து ரொம்ப ரூடா பேசுறாங்க. "அதெல்லாம் கிடையாது. இந்த பேர்லாம் வைக்கக்கூடாது. வேற பேர் தான் வைக்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஒரு பேரு வைக்கிறதுக்கே வந்து ஒரு வாக்குவாதமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எத எதோ சொல்லி பெரிய பாட்டிலாம் சொன்னதுனால அந்த பேரே வச்சிடுறாங்க போல இருக்கு. அதோட லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட விஜய தான் காட்டுறாங்க. அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த மாரி ஜான்விக்கும் அவனுக்கும் நடந்த ஃபைட்டு எல்லாத்தையும் நெனச்சு பார்த்துட்டு, லாஸ்ட்டா அவ அடிச்சது வரைக்கும் நெனச்சு பார்க்குறான். அவன் மேல இவ்ளோ நாள் கோவம், வெறுப்பு, பழிவாங்குறது எண்ணம் இப்படிதான் இருந்தது. திடீர்னு வந்து என்னன்னு தெரியல, அவ அரைஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அவன் மேல வெறுப்பு தானே வரணும். ஆனா அதுக்கு பதிலா அவ மேல இவனுக்கு காதல் வந்த மாதிரி ரொம்ப வந்து அவளையே நெனச்சு சிரிச்சுட்டு இருக்கான். இது வந்து உண்மையான காதலா? இல்ல வேணும்னு அவள இம்ப்ரெஸ் பண்ணி பழிவாங்கறதுக்காக இப்படிலாம் பண்றானான்னு ஒண்ணுமே புரியல. "ஐ லவ் யூ ஜான்வி" அப்படிங்கிற மாரிலாம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட இந்த பார்ட்ட நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.